மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இவர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது தன் கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை கீழ்ப்படிந்து. அல்லேலூயா. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கீழ்ப்படிந்து. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது ஆண்டவர் சொல்றார், நீ கிளம்பி வா என்று சொன்ன உடனே போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் கீழ்ப்படிந்து கடந்து வந்தான். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதுதான். இது முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், கீழ்ப்படினாலே நமக்கு உண்டாகிறது விசுவாசமும் அன்பும் நமக்கு உண்டாகும். இப்ப நம்ம கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக விசுவாசம் நமக்குள்ள உறுதிப்படும். அது மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கிற அன்பு நமக்கு மிகவும் தேவனோடு இருக்கிற அன்பு இன்னும் அது கிட்டி சேருகிறதா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நடந்த 3 தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க 3 பேருமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனாலே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ய அவர்கள் தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து போகும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு விசுவாசம் வருகிறது. அது மாத்திரமல்ல, தேவனோடு இருக்கிற அன்பு அது இன்னும் பலப்படுகிறதா இருக்கு. அல்லேலூயா. இங்க ஆபிரகாமை குறித்து நாம் கீழ்ப்படிதல் என்று சொன்னாலே முதலாவது நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆபிரகாம் தான். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இங்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எங்க புறப்பட்டு போனான் தெரியாது. வாசிக்கும் போது அதுல ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய தொழில் என்னவென்று சொன்னால் சுரூபங்களை அதாவது மண்ணினாலே சுரூபங்களை செய்து அதை விற்கிற தொழில் செய்து கொண்டிருந்த தேராகுடைய குடும்பத்தில் இருந்து கர்த்தர் ஆபிரகாமை தன்மக்கென்று தெரிந்து கொண்டார். அவருடைய தொழில் என்னவென்று சொன்னால் சுரூபங்களை செய்கிறது. அது மண்ணினாலே விக்கிரகங்களை செய்து அதை விற்று தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த குடும்பத்தில், தேராகுடைய குடும்பத்தில் இருந்து கர்த்தர் தமக்கென்று ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் மூலம் ஒரு ஜாதி உருவாக வேண்டும் என்று தேவன் முன்குறித்தபடியால் தேராகுடைய குடும்பத்தில் இருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்தார். 1வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது ஒரு வார்த்தை தாங்க ஆபிரகாமுக்கு உண்டானது. அதுக்கு முன்னாடி தேராகுடைய நாட்களிலே அவர் விக்கிரகங்களை செய்து வணங்கி கொண்டிருந்த அந்த சொரூபங்களை விற்றுக்கொண்டு பிழைப்பினத்தை கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த நாளிலும் கூட அவர் நீதிமானாய் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு தேவ மனிதன். அவர் அழைக்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும்
தேசத்துக்கு போ என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் அழைத்தார், எனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. சொன்ன உடனே அவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? பாடல் நம்மளை அழைக்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு தெரியாத இடத்துக்கு போ என்று சொன்னா நம்ம யாராவது கீழ்ப்படிந்து போவோமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரு நம்மளை கூப்பிட்டாலும் போக மாட்டோம். நம்மளுக்கு அவ்வளவு தர இவ்வளவு தரன்னு சொல்லி கூப்பிட்டாலுமே நம்ம யோசிப்போம், போலாமா வேண்டாமான்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனார். அதனால தான் விசுவாசம் தகப்பனாக அறியப்பட்டார். அது மாத்திரமல்ல, பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், பெரிய வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பே, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாம் எப்படி அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன உடனேதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றார். அது வரைக்கும் ஒன்றும் சொல்லல. அவர் கூப்பிடும் போதுல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த போது ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனது மாத்திரமில்ல, அவனோடு கூட தன்னுடைய சகோதரனாய் இருக்கிற லோத்தும் அவனோடு கூட கடந்து வருது. அல்லேலூயா. ஏன்னா லோத்துக்கு தெரியும் ஆபிரகாமோட தேவன் இருக்கிற படியால் தான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். யாராவது தன்னுடைய சொந்த தேசத்தையும் இடத்தையும் விட்டு ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொன்னா புறப்பட்டு போவோமா? சொந்த இடத்தை விட்டுட்டு இருக்கிற எல்லா வீடு ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படிந்து போன போது கர்த்தர் ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று சொல்லி. அது வரைக்கும் அவனுக்கு மகன் இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. இவருக்கு 99 வயதாச்சு. அவருக்கு 75 வயதுல புறப்பட்டு போறார். போகும்போது அவருக்கு குழந்தை இல்லை. அவர் சொல்ற உனக்கு மகனை கொடுப்ப, மகன் மூலம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. வாசிக்கலாம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதுடைய 1வது வசனம். இப்போ 99 வயசுல ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறாரு. தரிசனமாக என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது வரைக்கும் குழந்தை இல்லை. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆண்டவர் சொல்ற, அதுக்கு முன்னாடி அந்த சோதம் கோபுர பட்டணத்தை அழிக்க வரும்போது, தேவதூதர் வரும்போது சாராளுக்கு அது சொல்றாரு, இதே உப்ப காலத்துல வருவேன், நீங்க ஒரு குழந்தையை பிடித்திருப்பேன்னு சொல்லி. ஆனா சாராள் நகைக்கிறான். நகைப்பது மாத்திரம் இல்லாம கேட்கிறான், ஏன் நகைத்தாய் என்று சொல்லி கேட்ட போது, இல்லை நான் நகைக்கல அப்படின்னு சொல்லி அங்க சாராள் தேவதூதருக்கு பதில் சொல்றான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தம் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்தான். குமாரனை கொடுத்தது மாத்திரமல்ல, அதுல அவரை சோதிக்கிறார். 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்ததினால் ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். அவன் குமாரனை பெறும்போது வயது 100 வயதா இருக்கு. 75 ஆண்டவர் அழைக்கிறார். 99 வயதுல தரிசனமாகிறார். 100 வயதில் ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. இங்க 100 வயதான சமயத்துல ஒரு குமாரனை பெறுகிறார். குமாரனை பெற்றதுக்கு அப்புறம்
ஆண்டவர் சோதிக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிவாரா இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறார். வாசிக்கலாம் இப்பொழுது 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அல்லேலூயா. 100 வயசுல ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் மலையிலே அவனை பலியிட வேண்டும் என்று சொல்லி. யாராவது செய்வோமா? ஆண்டவர் வார்த்தை வருது, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. ஏன் சோதித்தார் என்று சொன்னால், அவர் மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரா இல்லையா என்று சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது, இதோ அடியேன் என்று சொல்லி, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயதுல குழந்தை கிடைச்சதுமே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மேல அவ்வளவு பாசம். தேவனை, அதாவது தன்னுடைய மனைவியும் கூட மறந்து போகிற சூழ்நிலையில அவன் மேல பாசம் வைத்திருக்கிறபடி ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியிடு என்று சொன்னபோது, இந்த வார்த்தையை நாம ஏதாவது கேட்டு மட்டும் சொன்னா, போங்க ஆண்டவரே, இப்பதான் நீங்க குழந்தை கொடுத்துருக்கிறீங்க, அதுக்குள்ள நீங்க போய் பலியிடுன்னு சொன்னா நான் எப்படி போய் பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு தான் பலியிட போறேன்னு சொல்லி ஈசாக்குக்கே தெரியாம, ஈசாக்கு மேலதான் அந்த பலி விறகு எல்லாமே ஈசாக்கு தான் சுமந்து கொண்டு போறான். இல்லையா? அந்த வாலிப பையன் ஈசாக்கு தான் தான் பலியாடு என்று தெரியாம அந்த விறகுகள் எல்லாம், பலி செலுத்துக்கு உண்டான விறகுகள் எல்லாம் ஈசாக்கு தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு போறான். போகும்போது கேட்கிறார், ஆபிரகாமை பார்த்து கேட்கிற ஈசாக்கு, அப்ப விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி இருக்கிற மிருகம் எங்கே என்று சொல்லி கேட்டபோது ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி. இதெல்லாம் போய் சொன்ன மலையில போறாங்க. அங்க பலி செலுத்து எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து வச்சு, விறகெல்லாம் எடுத்து வச்சு, ஈசாக்கையும் கயிறை கட்டி கையங்கால கட்டி பலி செலுத்த போகும்போது நடந்த காரியம் என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் மாறாமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசலை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியம் செய்த பின்பு என்று சொன்னால், குமாரனை பலியிடும்படியா ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை பலியிடும்படியாய் கத்தியை தூக்கின உடனே கர்த்தர் சத்தமிட்டு, உன் பிள்ளை மேல் கையை போடாதே என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்தினார். வாசிக்கும் போது 12வது வசனம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து நடந்த தேவ மனிதன். அவர் சொல்லுகிறார், வாசிக்கும் போது 18வது வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும்
ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொண்ட ஆபிரகாம் தான் கடைசியில நமக்கு விசுவாசத்தின் தகப்பனாக அறியப்படுகிறார். விசுவாசம் என்று சொன்னாலே உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஆபிரகாம் தான். கீழ்ப்படுதல் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருகிறது ஆபிரகாம் தான். அல்லேலூயா. அநேக தேவ மனிதர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய தேவன் சொன்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா. மிஷனரிகளை குறித்து நீங்க பார்க்கும்போது, தோமாவை குறித்து பார்க்கும்போது, இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்தபோது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்தியாவுக்கு வந்து இங்கே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் மரித்து போன ரத்த சாட்சியார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது நாம் குறித்து பார்க்கும்போது, மோசேயை குறித்து பார்க்கும்போது, மோசே அதே போலதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியால் அவன் என்ன சொல்றாரா வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு தன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கும்படியாக கடந்து வருகிறார். கடந்து வந்த மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 - 5 வசனங்கள் வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்தில் இருக்கிற தன்னுடைய ஆசாரியனா இருக்கிற எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்த போது தேவ பர்வதமாகிய ஓரேப்பு மட்டும் மோசே கடந்து வருகிறார். மோசே ஓரேப்பு மட்டும் கடந்து வந்த போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலே அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து, முட்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகாமல் இருக்கிறது என்று சொல்லி அதை பார்க்கும்படியாக முன்னாடி கடந்து போகிறான். அது வரைக்கும் ஒரு சத்தமும் இல்லை. அந்த நெருப்பை பார்க்கறான், எப்படி செடி எரியுது, ஆனா செடி வேகாமல் வெந்து போகாமல் இருக்குது என்று சொல்லி பார்ப்பதற்காக முன்னாடி கடந்து போன போது, அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என்று இந்த அற்புதமான காட்சியை போய் பார்க்கலாம் என்று சொல்லி போகிறான். போன போதுதான் கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாகிறது. 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பாதரட்சை கழட்டி போட்டு அங்கே நின்று கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 10வது வசனம் வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வரும்படி உன்னை பார்வோரிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, சரி ஆண்டவரே எல்லாம் போறேன் என்று சொல்லி கடைசியில அவர் முடியாது என்று சொல்றாரு. அவனை உன்னை அனுப்பி 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கும் போது மோசே சொல்லுகிறார், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியாரோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார் மோசே. மோசேவை போல ஒரு நானவன் யாரும் இல்லை. பார்வோனுடைய குமாரனாக பார்வோன் குமார்த்தி மகனாக வளர்க்கப்பட்ட மோசே தன் ஜனங்களுடைய அங்கிருந்து எகிப்திலிருந்து ஓடி வந்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் அழைத்தார். எதற்காக என்று சொன்னால், தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அதற்காக கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்த போது சொல்லுகிறார், நீ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அதுக்கு மோசே ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்ட போது சொல்றான். அவன் தன்னுடைய குறைகளை சொல்றான். இதெல்லாம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். கையில் இருக்கிற கோலை கீழே போடு, மறுபடியும் அது கோலை பிடி, அது பாம்பா மாறுது, வாழைப்பிடி, இப்படி சொல்லி எல்லா அற்புதங்களை எல்லாம் கண்ட மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதற்கு முன்னாவது
இதற்கு பின்னாவது தேவரீர் உமது அடியோடு பேசுவதற்கு பின்னாவது நான் பார்த்து வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் அவனை நோக்கி, மனுபுத்திரனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையினும் செவிடினும் பார்வையுள்ளவனும் குருடையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற. நீ போ, நான் உன் கூட இருந்து பேசுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் மோசேக்கு போறதுக்கு பயம். அப்புறம் ஆண்டவர் கோபப்பட்டு சொல்றாரு, இதோ உன் சகோதரனாகி ஆரோன் வருகிறான், வீண் வார்த்தைகள் ஆரோனிடத்தில் பேசு. ஆரோன் உனக்காக ஜனங்களுக்காக பார்வோனிடத்தில் பேசுறது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போன ஆரோனையும் மோசேயும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அதான் சொல்றாங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, எபிரேயர் ஆக்கியம் சொல்றார் 24வது வசனத்துல, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலமே நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது மோசே எவ்வளவோ பொறுமையா இருந்தான். ஆனாலும் ஜனங்களுடைய கோபம் மோசே 2 இடத்துல மோசே கோபப்பட்டான். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இங்க மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக அவன் கடந்து போகிறான். கடந்து போன போது நடந்த சம்பவம், செங்கடலுக்கு முன்பாக நின்று இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசே தன்னுடைய கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டின போது கர்த்தர் செங்கடலை 2ஆக பிரித்தார். அல்லேலூயா. தேவன் மோசே மூலமாக அநேக அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன போதுதான் அவன் தலைவனாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 3வது காரியத்தை பார்க்கும்போது வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இங்க 3வதாக நம்ம பார்க்கிறது, நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படும். 3வதாக நம்ம பார்க்க போகிறவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. யாராவது செய்ய முடியுமா இந்த காரியத்தை? தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ ரத்தம் சிந்த வேண்டும், ரத்தத்தினால் சகல பாவங்கள் நீங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 33 வருடம் ஊழியம் செய்த பின்பு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அதுக்கு முன்பாக ஆண்டவர் காட்டிக் கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அதே 23ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிறார். 42வது வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தினான்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தார். யாருடைய வார்த்தைக்கு? தேவாதி தேவன் தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி கண்ணின் வயிற்றிலே பிறந்து வளர்ந்து
33 அதாவது 30 வயது வரை தன் குடும்பத்திற்கு கீழே இருந்து குடும்பத்தை பார்த்து தன்னுடைய ஊழியத்துக்கு வந்தபோது 3.5 வருடம் அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த போது கடைசியாக அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளைகளாக தரையிலே விழுந்தது. 44வது வசனம் வாசிக்கும் போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஏனென்று சொன்னால், உலகத்தின் சகல பாவங்களையும் தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்ட யோவான் ஸ்நானகனுடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். அல்லேலூயா! ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டார்கள். யோவானுடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் வருகிறார். சொல்றான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம், பரிசேயரும் சதுசேயரும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும் வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் தேவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவனை குறித்து சாட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஞானஸ்நானம் பெறு வரும்போது அவர் சொல்ற, ஆண்டவரே, உங்களோட பாதரட்சியை அவர் தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதற்கு நீ என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்றார், இது நீதி நிறைவேறுகிறதா இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் 3.5 வருடம் தேவன் ஊழியம் செய்து கடைசியாக அவர் சிலுவையிலே தம்மை கீழ்ப்படிந்தவராக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா! தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, உலகத்தின் சகல பாவங்களையும் நீக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அவருடைய ரத்தத்தினாலே தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த தேவாதி தேவன் கீழ்ப்படிந்திருக்கிறார் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அவர் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன். அவர் கடைசியாக சொன்னது, பிதாவே, உங்களுடைய கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் சொல்ல, ஜனங்களை பார்த்து, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார். வீட்டுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 5 வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களில் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான். அல்லேலூயா! எப்படி? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா! அவர் சிலுவையிலே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படிதலை குறித்து, கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் நமக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படியும் போது தேவன் மேல் இருக்கிற அந்த பயபக்தி அதிகமாகிறது. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படியும் போது அன்பு அது வெளிப்படுகிறது. நம் மேல் வைத்திருக்கிற அன்பு சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதாவில, இந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் வெளிப்படுத்தினார். நம் மேல் வைத்திருக்கிற அன்பை கீழ்ப்படிந்தவராகி தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே சிலுவையில ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்தவராக இருந்த தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை சிலுவையில வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா! நம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது விசுவாசம், தேவனுக்கு இருக்கிற பயம், அன்பு, இந்த 3 நம்ம இன்னும் ஆட்கொண்டு நடத்தும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தின் தகப்பனானார். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனானார். தேவன் இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா! இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாம் கேட்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம்.
கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக விசுவாசத்தினாலே பெறப்போகிற காரியம் இன்னதென்று அறியாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போனார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன ஆபிரகாமை கர்த்தர் ஒரு சந்ததியாக ஆசீர்வதித்தார். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார், ஒரு தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். நம்முடைய ஸ்தானத்தை விட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன், பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவும் என்று சொல்லியிருக்கும். இந்த காலை வேளையில ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில தகப்பனே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைக்கும் தகப்பனே நீர் சொன்ன காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், மோசேயை ஒரு தலைவனாக உயர்த்தினவர் ஆண்டவரே. தம்முடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தின தேவனை போல நாங்களும் அன்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அனுநயிக்கும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தொடர்ப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.